Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது 4-bit magnitude comparator. The 4-bit magnitude comparatorல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா 1-bit magnitude comparator பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4-bit போனோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். For your understanding நம்ம வந்து single bit magnitude comparator பார்க்கலாம். ஸோ சிங்கிள் பிட் மேக்னிடியூட் கம்பேரட்டரில் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்புட்ஸ் வேணும். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் 2 இன்புட் வேணும் அண்ட் 3 அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது 1 பிட் கம்பேரட்டர். ஸோ வாட் ஆர் த இன்புட்ஸ்? நமக்கு எய்தர் ஒரு பிட் வேல்யூ ஏ அண்ட் பி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்ன்றதுனால இதோட வேல்யூ ஏன்னு எடுக்கிறேன், இதோட வேல்யூ பின்னு எடுக்கிறேன். ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வரும்? எய்தர் ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம், ஆர் ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கலாம், ஆர் ஏ லெஸ் தென் பியாக இருக்கலாம். தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ், அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிள் நமக்கு என்னென்ன இன்புட்ஸ்ன்னு பார்த்தோம்? ஏ அண்ட் பி அப்படின்றது 2 இன்புட். அவுட்புட்ஸ் என்ன? ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கலாம், ஆர் a less than b இருக்கலாம். இதுதான் நம்மளோட inputs and outputs. So இது வந்து பாத்தீங்கன்னா inputs, இது output. இது வரைக்கும் இருக்கிறது inputக்கானது, இது outputக்குள்ளது. What are the possibilities? 0 0 0 1 1 0 1 1 combination. So இதுதான் நம்மளோட total combination compare பண்ண போறோம். Single bit value either A0 இருந்தா B0 இருக்கலாம், A0 இருக்கும்போது B1 இருக்கலாம், or A1 இருக்கும்போது B0 இருக்கலாம், A1 இருக்கும்போது B1 இருக்கலாம். இதை நம்ம கம்பேர் பண்ணி ரிசல்ட் நம்ம இப்போ போட போறோம். இப்போ 0 0 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே சேம் பிட், ஏவும் வேல்யூ 0, பியும் 0. அப்போ a ஈக்குவல் டு b வந்து நமக்கு 1 இருக்கும், இது ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, 0 இது 1, அப்போ b இஸ் கிரேட்டர் when compared to a. அப்போ இது மட்டும்தான் நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும், இது ரெண்டுமே நமக்கு 0 இருக்கும். 1 0ல் பாருங்க, 1 இஸ் கிரேட்டர் when compared to b. அப்போ 1 a இஸ் கிரேட்டர் than bல ஆக்டிவேட்டில் இருக்கும், மீது ரெண்டுமே நமக்கு 0 ஆகும். இப்போ இது பாருங்க, ரெண்டுமே a அண்ட் b ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு? சேமாக இருக்குது. அப்போ இதில் நமக்கு ஆக்டிவேட் இருக்கும், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 1, பிக்கு 1, மீது ரெண்டுமே நமக்கு 0. இதுதான் நமக்கு ட்ரூத் டேபிள். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஎம்எஃப் ஃபார்ம் பண்ண போகிறோம். கேஎம்எஃப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 பவர் ஃபார்முலா, 2 பவர் என் ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 பவர் என் இங்கே எத்தனை பிட் இருக்குது? இது ஒரு சிங்கிள் பிட், இது ஒரு சிங்கிள் பிட் இல்லைங்களா? ஏ அண்ட் பி ரெண்டுமே சிங்கிள் பிட். அப்போ 1 + 1 2 பிட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த ஜென்ரல் ஃபார்மேட்லேயே போட்டோம். ஏ அண்ட் பின்றது 2 பிட் வேல்யூ, இது சிங்கிள் பிட், இது சிங்கிள் பிட். ஸோ 1 + 1 இஸ் 2. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 2. அப்போ 2 பவர் என்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 பவர் 2 இஸ் 4. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கேமேப் ஏ கிரேட்டர் தென் பிக்கு நம்ம இப்போ கேமேப் போட போகிறோம். ஸோ எத்தனை செல்ஸ் இருக்கணும்? 4 செல்ஸ் நமக்கு இருக்கணும். ஓகே, இது வந்து என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஏவோட வேல்யூ, இது பி வேல்யூ. ஏவை நம்ம இங்கே எழுதும் போது 0, இதோட வேல்யூ 1, பிக்கு இது 0 வேல்யூ, இது 1 வேல்யூ. இப்போ ஏ கிரேட்டர் தென் பியில் 0 0 செல்லில் வாட் இஸ் த ஆன்சர்? 0. 0 1க்கு 0, 1 0க்கு 1, 1 1க்கு 0. அதை இங்கே ஃபில் பண்ணலாம். ஸோ 0 0க்கு நமக்கு என்ன வந்தது? 0. 0 1 செல்லில் 0, 1 0 1 0 செல்லில் 1, 1 1 செல்லில் 0. இப்போ குரூப்பிங் பண்ண போகிறோம். குரூப்பிங் பண்ணோம்னா ஒரே ஒரு 1 தான் இருக்குது, சிங்கிள் 1 அப்படியே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஏ கிரேட்டர் தென் பிக்கு வாட் இஸ் த வேல்யூ? ஏ பி பார். இங்கு 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 0 பியை ரெப்ரசன்ட் பண்ணுது. 0ன்னும் போது நம்ம பார் போடணும். அப்போ வாட் இஸ் த அவுட்புட்? ஏ பி பார். இதுதான் ஏ கிரேட்டர் தென்கான ஆன்சர். அடுத்து நம்ம a ஈக்குவல் டு பிக்கு பார்க்கலாம்.
சேம் 4 வேரியபிள்ன்றதுனால 4 செல்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம். இதோட வேல்யூ A, இதோட வேல்யூ B, 0 1 0 1. இப்போ A ஈக்குவல் டு 1க்கு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். A ஈக்குவல் டு 1க்கு 1 0 1 0, அதாவது 0 0க்கு 1, 0 1க்கு 0, 1 0க்கு 0, 1 1க்கு 1. 0 0 இந்த செல், 0 0 செல்லோட வேல்யூ என்னது 1, 0 1க்குள்ள செல் 0, 1 0க்கான வேல்யூ 0, 1 1க்கான வேல்யூ 1. இப்போ இதை நம்ம இது பண்ண போகிறோம், குரூப்பிங் பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் நமக்கு 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அதுக்கு அடுத்து 2 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கா பாருங்கள். இருக்குது, பட் நெய்பரிங் ஒன்ஸாக இல்லை, கிராஸில் இருந்தால் நம்ம குரூப் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது சிங்கிள் ஒன். ஸோ சிங்கிள் ஒன்னும் போது இது தனியாக குரூப் பண்ணிக்கலாம் அண்ட் இது தனியாக குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் G1 நேம் எடுக்கிறேன், இது G2 நேம் எடுக்கிறேன். G1 எப்படி எழுதலாம்? G1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வேல்யூ இருக்குது A 0, இங்கே வந்து 0. அப்போ இந்த 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது A. ஏன்னும் போது A பார்னு எழுதணும். அதே போல் இது Bன்றதுனால B பார். நெக்ஸ்ட்டு இது G2ன்னு எடுத்துக்கலாம். குரூப் 1 குரூப் 2ன்றதுனால G1 G2. நெக்ஸ்ட்டு G2, G2ஓட வேல்யூ இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இந்த 1 இதை ரெப்ரசன்ட் பண்ணுது A, இந்த 1 இதை ரெப்ரசன்ட் பண்ணுது B. அப்போ இதை எப்படி எழுதலாம்? A இன்ட்டு B. ஸோ இப்போ A ஈக்குவல் டு B எப்படி ஆட் பண்ணலாம்? ரெண்டுத்தையும் G1 G2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாங்களா? அப்போ A பார் B பார் ப்ளஸ் ABன்னு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் A ஈக்குவல் டு B. இதை ரொம்ப சிம்பிளாக சிம்பிளிஃபைடு ஃபார்மாக எழுதணும்னா A XNOR ஆஃப் Bன்னு எழுதலாம். A XNOR ஆஃப் B அப்படின்னா A XOR ஆஃப் B the whole barன்னு எழுதலாம். ஸோ XOR கேட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் என்னது? A XNOR. நெக்ஸ்ட்டு A less than Bக்கு பார்க்கலாம். A less than Bக்கும் சேம் ஃபார்மேட்டு தான். மொத்தம் எத்தனை செல்ஸ்னா 4 செல்ஸ். ஸோ இதோட வேல்யூ A and B 0, இது 1, இது 0, இது 1. இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் இருக்கிற வேல்யூ அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். 0 0க்கு 0, 0 1க்கு 1, 1 0க்கு 0, 1 1க்கு 0. அப்போ இதை எப்படி ஃபில் பண்ணலாம்? 0 1 0 0. இப்போ குரூப்பிங் பண்ணலாம். குரூப்பிங் பண்ணுறதுக்கு 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எதுவுமே இல்லை, சிங்கிள் ஒன்று தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ A less than Bயோட வேல்யூ டேரெக்டாகவே எடுத்து எழுதிடலாம். தட் இஸ் A, இதுக்கு நேரம் என்ன இருக்குது 0. அப்போ A வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்? A பார்னு எழுதணும். இங்கே பாருங்கள், இது 1 இருக்குது, இந்த 1 எது ரெப்ரசன்ட் பண்ணது B. அப்போ A பார் B இஸ் நத்திங் பட் A less than B. அப்போ நமக்கு 3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன காம்பினேஷன்ஸ்? A greater than B, A equal to B, A less than B. இது மூணுத்துக்குமே நமக்கு அவுட்புட் என்னென்ன வந்தது அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், இதோட வேல்யூ A இன்ட்டு B பார், இதோட வேல்யூ A XNOR ஆஃப் B, இதோட வேல்யூ A பார் B. இதுதான் நம்மளோட சிங்கிள் பிட்டுக்கான ரிசல்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4 பிட் கம்பேரிட்டர்னு பார்த்தோம். இந்த 4 பிட் கம்பேரிட்டர்னும் போது நமக்கு என்ன இருக்கும்? 2 நம்பர் இருக்கும். ஒரு நம்பர் A, இன்னொரு நம்பர் B. இந்த A நம்பரை நம்ம 4 பிட்ஸ், A வந்து என்னவா இருக்கும்? 4 பிட்ஸாக இருக்கும். அதை எப்படி எழுதலாம்? A3, A2, A1, A0ன்னு எழுதலாமா? அதே போல் Bக்கு B3, B2, B1, B0ன்னு எழுதலாம். இப்போ இதில் இந்த A3யும் சரி B3யும் சரி ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் MSB வேல்யூ. MSBனா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூன்னு அர்த்தம். அதே போல் A0 B0ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணால் இட்ஸ் LSB வேல்யூ. LSBனா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு அர்த்தம். இப்போ இந்த ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த டிஜிட்டல் வேல்யூவை பியோட, அதாவது தட் இஸ் நத்திங் பட் பைனரி வேல்யூவை இந்த பியோட வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது சேம் நமக்கு 3 அவுட்புட்ஸ் கிடைக்கும். எய்தர் A greater than B-ஆ இருக்கலாம், ஆர் A equal to B-ஆ இருக்கலாம், ஆர் A less than B-ஆ இருக்கலாம். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் கான்செப்ட். 3 அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 நம்பர் எடுத்துக்கலாம். இது A3, A2, A1, A0 அப்படின்னு நமக்கு ஏவோட வேல்யூ இருக்கும். இது B வேல்யூ. B வேல்யூ எப்படி இருக்கும்? B3, B2, B1, B0ன்னு இருக்கும். இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ 1010 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ 0111 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் கம்பேர் பண்ணும்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்எஸ்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எல்எஸ்பியில் ஸ்டார்ட் பண்ணுங்க, A0 அண்ட் B0 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு என்னவா இருக்குது, A வந்து லெஸராக இருக்குது பட் B வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ A0 இஸ் லெஸர் வேல்யூ அண்ட் கம்பேர்ட் டு B0. நெக்ஸ்ட் பிட் பாருங்க, A1 அண்ட் B1 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் பிட் பாருங்க, A2 அண்ட் B2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, this value 0, இதோட வேல்யூ 1. So B is greater when compared to A. Next bit compare பண்ணுங்க, A3 வேல்யூ இது 1, இது 0. So இப்போ நமக்கு என்ன வரும், A is greater when compared to B. But most significant bit தான் நமக்கு highest value எது அப்படின்றத நமக்கு represent பண்ணுவோம். So from left to right நம்ம comparison பண்ணும்போது we will not get the correct result. So அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, you are going to compare the digits from MSB to LSB. ஸோ இப்போ இதில் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நம்பரே நம்ம இந்த A3ன்றது MSB வேல்யூ, இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன். 1 0வோட கம்பேர் பண்ணும்போது this 1 is greater, that is A3 is greater when compared to B3. ஸோ இது ஒரே ஒரு ரிசல்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, we can conclude that A value is greater when compared to B value. ஸோ அதனால தான் இந்த டேபிளில் நம்ம எதை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு A3 அண்ட் B3யோட காம்பினேஷனை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் வந்து உங்களுக்கு டேபிள் போடுறது இந்த பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டேபிள் கொடுக்க போகிறேன். தட் இஸ் A3 இஸ் கிரேட்டர் தென் B3 அப்படின்றது வந்தது ஆர் லெஸர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த MSB வேல்யூ. ஸோ கம்பேரிசன் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, from left to right or from MSB to LSB value. இப்போ இந்த ட்ரூத் டேபிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நம்பரை நம்ம கம்பேர் பண்ணலாம். தட் இஸ் 1010வை 0111ஓட கம்பேர் பண்ண போகிறோம். இது A3, இது B3ன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட கம்பேரிசன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டுன்னு பார்த்தோம். அப்போ கம்பேரிசன் வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ், எய்தர் A3 greater than B3 இருக்கும், அப்படி இல்லைனா A3 less than B3 இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா மற்ற வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ A3 greater than B3 இருக்குன்னா மீதி இருக்கிற வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா. ஸோ எய்தர் A கிரேட்டராக இருக்குது இல்லைனா B கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போ இந்த டேபிள் எப்படி ஃபில் பண்ணலான்னு பாருங்கள். A3 B3ன்னு இருக்குது. அப்போ வாட் ஆர் த காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம், A3 இஸ் கிரேட்டர் தென் B3 இருக்கலாம் ஆர் A3 இஸ் லெஸ் தென் B3 இருக்கலாம். இந்த கண்டிஷனில் we are not going to calculate any other digits. A3 B3 இருக்கும் போது இதில் ரெண்டுமே எது எய்தர் ஏவாக இருக்கலாம் இல்லை B கிரேட்டராக இருக்கலாம். மற்றது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டு அந்த டிஜிட் மட்டும் தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ மீது எல்லாமே என்ன கன்சிடர் பண்ணுவோம், டோன்ட் கேர் கண்டிஷன், வில் நெவர் சி தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு என்ன வரும், எய்தர் நமக்கு A கிரேட்டராக இருக்கலாம் இல்லை B கிரேட்டராக இருக்கலாம். அப்போ அந்த காம்பினேஷனில் இஃப் A இஸ் கிரேட்டர் தென் B இருந்ததுன்னா இது நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும், மீது ரெண்டுமே நமக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். அதே போல் இந்த கண்டிஷன் A லெஸ் தென் B இருந்ததுன்னா இந்த கண்டிஷனில் இது மட்டும்தான் நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும் இல்லைங்களா. இப்போ இந்த கண்டிஷன் A கிரேட்டர் தென் B அண்ட் A ஈக்குவல் டு B அப்படின்ற இந்த கண்டிஷன் A கிரேட்டர் தென் B ஆர் A லெஸ் தென் B இந்த கண்டிஷனில் நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைக்குது, எய்தர் 100 ஆர் 001ன்னு கிடைக்குது. இன்கேஸ் இந்த பிட்டு ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிஷனில் வந்து இந்த ரெண்டு பிட்டுமே நமக்கு சேமாக இருந்ததுன்னா அடுத்த கம்பேரிசன் எங்கே நம்ம வருவோம், A2க்கும் இந்த B2க்கும் நம்ம வருவோம். ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறோம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் A3 ஈக்குவல் டு B3 இருக்குது. இந்த கண்டிஷன் A3 இஸ் ஈக்குவல் டு B3ன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம், A2 அண்ட் B2 டிஜிட்டை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்னென்ன காம்பினேஷன் வரும், எய்தர் A2 இஸ் கிரேட்டர் தென் B2 இருக்கும் ஆர் A2 இஸ் லெஸ் தென் B2 இருக்கும். இந்த கண்டிஷனில் வில் நெவர் கோ த்ரூ A1 B1 வேல்யூ ஆர் A0 B0 வேல்யூ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் A2 அண்ட் B2ஓட வேல்யூ எது கிரேட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணுவோம்.
ஸோ அட் A3 இஸ் ஈக்குவல் டு B3, A2 வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? A இஸ் கிரேட்டர் தென் B. மீதி ரெண்டு வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். அதே போல் A2 லெஸ் தென் B கண்டிஷனாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே நமக்கு 0 ஆகும். A லெஸ் தென் B வந்து நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ A3 அண்ட் B3 கண்டிஷன், A3 இஸ் ஈக்குவல் டு B3 கண்டிஷனுக்கு நம்ம இதை என்ன எடுக்க போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே தெரியும். A ஈக்குவல் டு பிக்கு நமக்கு என்ன வந்தது? A XNOR ஆஃப் பின்னு கிடைச்சிது. ஸோ இதே நான் இது ஐத் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். AI இஸ் ஈக்குவல் டு BIன்னா இந்த வேல்யூ என்ன வரும்? AI XNOR ஆஃப் BIன்னு வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் வேல்யூ as XI. ஸோ XIன்றது ரிசல்ட்டை நான் எடுக்கிறேன். XI இஸ் நத்திங் பட் AI BI வேல்யூ ஃபைனல் ரிசல்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். XI இஸ் ஈக்குவல் டு AI XNOR ஆஃப் BIன்னு எழுதலாமா? ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், தட் இஸ் A3 வேல்யூ ஆர் B3 வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐயோட வேல்யூ என்னன்னு எடுக்கிறேன்? 3ன்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஐயோட வேல்யூ 3. அப்போ X3 இஸ் ஈக்குவல் டு A3 XNOR ஆஃப் B3ன்னு எழுதலாமா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் என்ன எடுக்கிறேன்? இந்த ரிசல்ட்டை X3ன்னு அசியூம் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம 4 பிட்ன்றதுனால A0 to A3, B0 to B3ன்றதுனால AI XNOR ஆஃப் BI A3 XNOR ஆஃப் B3ன்னு எடுத்துட்டேன். இந்த ரிசல்ட் என்னன்னு எடுத்திருக்கோம்? X3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் X3? A3 is equal to B3. Are able to follow this? A3 is equal to B3க்கு X3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன்? A3 is equal to B3க்கு இந்த வேல்யூவை நான் X3ன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன், இஃப் இந்த வேல்யூ நமக்கு சேமாக கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அட் A3 is equal to B3 கண்டிஷனாக இருந்து அண்ட் அகெயின் இந்த வேல்யூ ரெண்டுமே டிஜிட் சேமாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரெண்டு நம்பர் 1100 1101 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டிஜிட்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது. இந்த டிஜிட்டும் சேமாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த டிஜிட்டை செக் பண்ணலாம். எய்தர் இந்த வேல்யூ 10 இருக்கலாம் ஆர் 11 இருக்கலாம். இங்கேயும் வேல்யூ எது வேணாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்போ அடுத்த பிட்டு நான் எதை நான் கம்பேர் பண்ணுவேன்? தட் இஸ் A1 அண்ட் B1 வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் A2 is equal to B2 கண்டிஷனில் என்னவா இருக்கலாம்? இந்த A1 B1ஓட வேல்யூ எய்தர் A1 கிரேட்டராக இருக்கலாம் when compared to B1 ஆர் A1 less than B1 இருக்கலாம். இந்த கண்டிஷன் செக் பண்ணும் போது நோ நீட் டு செக் தி நெக்ஸ்ட் A0 நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தட் இஸ் இன்கேஸ் எனக்கு 1110 இருக்கு, 1101 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு டிஜிட்டும் நமக்கு சேமாக இருக்குது. இந்த டிஜிட்டை நான் கம்பேர் பண்ணுறேன். இது ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது, லோயஸ்ட் வேல்யூவாக இருக்குன்னா இதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதிலே நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் A is greater when compared to B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ A1 is greater than B1 இருந்ததுன்னா நமக்கு A is greater than Bல ஆக்டிவேட் ஆகும். மீது ரெண்டு வேல்யூ 0 இருக்கும். இன்கேஸ் A is less than B இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு என்ன ஆகும்? this is 0, இதுவும் 0, இது வந்து நமக்கு 1 ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இதை X3 is equal to A3 XNOR of B3 நம்ம என்னென்னு எழுதணும்? X3ன்னு எழுதணும் இல்லைங்களா? இதே X3ன்னு எழுதலாம். அதே போல் A2 is equal to B2ன்னா சேம் ஐயோட வேல்யூ நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? இப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ X2 is equal to A2 XNOR of B2ன்னு எழுதலாமா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் X2. தட் இஸ் when A2 is equal to B2 condition. ஓகேங்களா? A2 is equal to B2, what is your X value? X2. ஸோ அப்போ இதை நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? X2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் இதுவும் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. A3 is equal to B3 இருக்குது அண்ட் A2 is equal to B2 இருக்குது அண்ட் A1 equal to B1 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். தட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் 1110 1111 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு சேமாக இருக்குது. இந்த பிட்டும் சேமாக இருக்குது, இந்த பிட்டும் சேமாக இருக்குன்னா லாஸ்ட் எதை தான் கம்பேர் பண்ணோம்? இது ரெண்டு பிட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? எய்தர் A0 is greater than B0 or A0 is less than B0ன்னு வரும்.
ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதோட வேல்யூ x3 இதோட வேல்யூ x2. இப்போ இது ai is equal to biன்னா நம்ம xi ன்னு பார்த்தோம். ஸோ a1 is equal to b1ன்னா இதை எப்படி எழுதலாம் x1ன்னு எழுதலாம். ஸோ x3 x2 x1 இதோட வேல்யூ a greater than b or a less than b கண்டிஷனில் இதை எப்படி எழுதலாம் a நாட் இஸ் கிரேட்டர் தென் பி நாட்னா இது ஆக்டிவேட்டில் இருக்கும், இது ரெண்டுமே 0 ஆகிடும். இந்த கண்டிஷனில் ஏ நாட் லெஸ் தென் பி நாட்டாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே நமக்கு 0 ஆகிடும், இது மட்டும் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு நம்ம எது இருக்குன்னா எய்தர் ஏ ஈக்குவல் டு b3ஆக இருக்கலாம், ஆர் a2 is equal to b2ஆக இருக்கலாம், ஆர் a1 is equal to b1ஆக இருக்கலாம், ஆர் a0 is equal to b0ஆக இருக்கலாம். this is the final conclusion. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா இது 1 0 1 1 இருக்குது, இதுவும் 1 0 1 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே சேம் ஆயிடுச்சு. a3 a2 b2 ஆல்சோ சேம், a1 b1 is also same. in case a0 b0 is also same அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், நமக்கு இதில் மட்டும் ஆக்டிவேட்டில் இருக்கும், இது ரெண்டுமே 0. and don't forget a3 is equal to b3 ஓட வேல்யூ x3, a2 is equal to b2 ஓட வேல்யூ x2, a1 is equal to b1க்கு x1, a0 is equal to b0க்கு a0 x0 of b0ன்னு கிடைச்சது. that is nothing but x0 வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரூத் டேபிள். ஆக்சுவலி நம்மளால் இந்த நம்ம நார்மல் 2 பிட்டுக்கும் நம்ம சிங்கிள் பிட்டுக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி ட்ரூத் டேபிள் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் 2 power 8ன்னு வந்துடும். ஸோ 2 பவர்னா இதுக்கு ஒரு 4 வேல்யூ, ஏவோட வேல்யூ ஒரு 4 டிஜிட், பியோட வேல்யூ ஒரு 4 டிஜிட், ஸோ டோட்டலாக 8. ஸோ 2 power n ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம் 2 power 8. ஸோ 2 power 8 is 256 காம்பினேஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ ட்ரூத் டேபிளில் 256 காம்பினேஷன்ஸ் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்றதுனால தான் நம்ம இந்த ட்ரூத் டேபிள் மெத்தடில் நம்ம போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு a3 b3 கம்பேர் பண்ணுறோம், தென் a3 is equal to b3ல செகண்ட் நெக்ஸ்ட் பிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது a2 பிட் பொசிஷன் ஆர் b2 பிட் பொசிஷன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதுவும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து பிட் கம்பேர் பண்ணுறோம், இன்கேஸ் இதுவும் சேமாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து பிட் கம்பேர் பண்ணுறோம், ஆர் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா நமக்கு இது மட்டும் தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதலான்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து a கிரேட்டர் தென் பிக்கான ரிசல்ட்டுக்கான அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இது 1 ஆக்டிவேட்டில் இருக்குது, 1 எங்கே ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் a3 இஸ் கிரேட்டர் தென் b3 இல்லை, a3 கிரேட்டர் தென் b3 அப்படின்னும் போது நம்ம சிங்கிள் பிட்டோட ரிசல்ட் நம்ம பார்த்தோம். a கிரேட்டர் தென் பிக்கு நமக்கு என்ன வந்தது a b பார்னு வந்தது. ஸோ அப்போ இது ஐ வேல்யூன்ற போது நமக்கு என்ன வரும் a3 கிரேட்டர் தென் b3ன்னா a3 இன்ட்டு b3 பார்னு எழுதலாம். ஸோ இதோட ரிசல்ட்டு a greater than bக்கான ரிசல்ட் நாம் இப்போ எழுத போகிறோம். a greater than bக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன வந்தது a3 இன்ட்டு b3 பார், பிகாஸ் நம்ம ஜென்ரல் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணியிருக்கோம். a greater than bக்கு சிங்கிள் அவுட்புட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்தது a b பார்னு வந்தது. இங்கே நமக்கு கம்பேரிசனில் ட்ரூத் டேபிளில் நமக்கு என்ன இருக்குன்னா a3 and b3 இருக்குது. அப்போ a3 b3 பார் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இந்த 1 எங்கே இருக்குது, when x equal x3 that is a3 is equal to b3லையும் and a2 is greater than b2ல நமக்கு 1 இருக்குது. அப்போ x3 into இங்கே இருக்கிற வேல்யூ வந்து சேம் இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறோம் a2 into b2 பார் ப்ளஸ் நெக்ஸ்ட் 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ x3 is equal to x3 into x2 into இந்த இடத்துல வரும்போது again we are going to write x3 into x2 into இந்த கண்டிஷனில் 1ன்றதுனால இதை எப்படி எழுதலாம் a1 into b1 பார்னு எழுதலாம். வேற எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா x3 x2 x1 into a0 greater than b0 வேல்யூ. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் ப்ளஸ் x3 into x2 into x1 into a0 b0 பார்னு எழுதலாம். This is nothing but a greater than b கான result. Next நம்ம பார்க்க போகிறது a equal to b கான result பார்க்கலாம். a equal to b இந்த truth table எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ a equal to bல எங்கே 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் 1 இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது multiplication of x0 into x1 into x2 into x3 தான் என்னது
நம்மளோட ரிசல்ட். ஸோ A equal to B is x3 into x2 into x1 into x0. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வேல்யூ இஸ் A less than B. A less than B கான ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் எங்கெல்லாம் 1 இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி A less than B கான ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். A bar into B, A bar into B, இந்த வேல்யூவை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் இதில் 1 இருக்குது. இந்த 1 எங்கே இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது? A3 less than B3ல இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம்? A3 less than B3னா A3 bar into B3ன்னு எழுதலாம். ஸோ A3 bar into B3 plus next value, next 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. when x3 that is A3 is equal to B3 போது next bit கம்பேர் பண்ணும்போது A2 less than B2ல இந்த இடத்துல வரும். A2 less than B2க்கு நம்ம எப்படி எழுதலாம்? A2 bar into B2ன்னு எழுதலாம். ஸோ x3 into A2 bar into B2 plus next 1 எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த டேபிளில். next 1 இங்கே இருக்குது. x3 x2 into இந்த இடத்துல A1 less than B1ன்றதுனால இப்போ A1 bar into B1ன்னு எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு x3 into x2 into A1 bar into B1 plus அடுத்த 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. x3 into x1 into x2 into x1 into இந்த இடத்துல பாருங்கள் A0 less than B0ல தான் நமக்கு 1 இருக்குது. அப்போ இதை எப்படி எடுத்துலாம்? x3 into x2 into x1 into A0 bar into B0ன்னு எழுதலாம். So these are the final answers for A less than B, A equal to B, A greater than B. இதுக்கு அடுத்து நம்ம லாஜிக் டயக்ராம் போகணும். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி x3 x2 x1 x0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். x3 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A3 x nar of B3 into A2 x nar of B2 into A1 x nar of B1 into A0 x nar of B0. இதுதான் இதோட ரிசல்ட். இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டன பிறகு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்னோட வேல்யூ A x nar of B இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A bar B plus A B bar the whole barன்னு எடுக்க போகிறோம். that is nothing but A XR of B the whole bar தான் என்னதுன்னா A X nar of B. இதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். A XR of B the whole bar தான் என்னது? A XR of B. இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுத போகிறேன்னா இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன்னா இது A bar, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன்னா இது B bar. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா A பாரோட this is A bar into B bar, இந்த B பாரை நான் வந்து அன் பண்ணுறேன். அப்போ இது எனக்கு என்ன வரும்? A bar into Bன்னு வந்துடும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் இது B பாரோட வேல்யூ, B bar into Aவை நான் அன் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதோட ரிசல்ட் என்னது? A into B bar. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணுறேன். பிகாஸ் ப்ளஸ் பண்ணி இதோட ஓவரால் காம்ப்ளிமெண்ட் ஆர் பண்ணி நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது தான் என்னது? A bar B plus A B bar the whole bar தான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா A3 B3 கம்பைன் பண்ணி ஒரு சர்க்கியூட்டும் A2 B2 கம்பைன் பண்ணி ஒரு சர்க்கியூட்டும் A1 B1க்கும் A0 B0க்கும் கம்பைன் பண்ணி நான் இந்த சர்க்கியூட் டயக்ராம் போட போகிறேன். ஸோ இதில் இருந்து தான் நம்ம இந்த லாஜிக் டயக்ராம் ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லாஜிக் டயக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது A bar B plus AB bar இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஓவரால் பாரை தான் நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது இந்த ஓவரால் பாரை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லாஜிக் டயக்ராமில் ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் இதோட வேல்யூ இது A3 B3ன்னு எடுத்தோம்னா இதோட இன்புட் இதோட கனெக்ட் பண்ணணும், இதோட இன்புட் எடுத்து இதோட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் பாருங்கள். இதோட நேம் வந்து இது A3, இது B3.
ஓகேங்களா? இப்போ திரும்ப இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் நம்ம ஆர் பண்ணிட்டு ஒரு பபிள் எடுக்கிறோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். செகண்ட் காம்பினேஷன் அதே மாதிரி இதை அன் பண்ணிடுங்க. இதோட வேல்யூ அன் பண்ணிடுங்க. இதோட ரிசல்ட்டை இதோடவையும் இதோட இன்புட்டை இதோடையும் கனெக்ட் பண்ணிடுங்க. தென் இது ரெண்டுத்தையுமே ஆர் பண்ணி ஒரு பபிள் எடுத்துக்கணும். இது எதுக்குள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா இது A2க்குள்ளது, இது B2க்குள்ளது. இதே சேம் ஸ்ட்ரக்சர் திரும்ப நம்ம வரைய போகிறோம். அன் பண்ணிடுங்க. இதையும் அன் பண்ணிடுங்க. இதோட ரிசல்ட்டை இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதோட இன்புட்டை இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. தென் இதை வந்து ஆர் பண்ணிட்டு பபிள் எடுத்துடணும். இதோட வேல்யூ என்னன்னு பாருங்க. திஸ் இஸ் A1, திஸ் இஸ் P1. சேம் வே நெக்ஸ்ட் நம்ம வரைய போகிறோம். அடுத்து இதோட இன்புட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதோட இன்புட் எடுத்து இதை கனெக்ட் பண்ணிட்டு ஆர் பண்ணி பபிள் போட்டுருங்க. இதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. திஸ் இஸ் A0, இது B0. இப்போ இந்த காம்பினேஷன் நம்ம முடிச்சிட்டோம். A3, A0, A1, A2 இந்த வேல்யூஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது தான் இது X3, X2, X1, X0. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா A3, B3க்கான வேல்யூ என்னது? இது X3, இது X2, இது X1, இது X0. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A ஈக்குவல் டு Bக்கு கிடைச்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே அன் பண்ணிடலாம். ஸோ X3, X1, X2 இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன் கேட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அன் பண்ணிடுங்க. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு Bக்கான ரிசல்ட் X0 இன்ட்டு X1 இன்ட்டு X2 இன்ட்டு X3. அடுத்த வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு A கிரேட்டர் தென் B. A கிரேட்டர் தென் Bக்கு A3 இன்ட்டு B3 பார். A3 இன்ட்டு B3 பார் எங்கே இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது A3 பார் இன்ட்டு B3. இதே பார்த்தீங்கன்னா இது A3 இன்ட்டு B3 பார். அதே போல் இதுலேயும் எழுதிடலாம். இதோட வேல்யூ இங்கே வர்ற ரிசல்ட் என்னது? A2 பார் இன்ட்டு B2. A2 பார் இன்ட்டு B2. இதோட ரிசல்ட் என்னது? A2 இன்ட்டு B2 பார். அதே போல் இதுக்கு எழுதிடலாம். இது A1 பார் இன்ட்டு B1. இதில் A1 இன்ட்டு B1 பார் இதோட வேல்யூ. அதே போல் இங்கே எடுத்து எழுதும் போது இது A0 பார் இன்ட்டு B0. இதோட வேல்யூ A0 இன்ட்டு B0 பார். ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம எங்கே அந்த A3 B3 பார் இருக்குன்னு பார்க்கலாம். A3 இன்ட்டு B3 பார் எங்கே இருக்குது? A3 இன்ட்டு B3 பார் கீழே இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த லைனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லைனை நான் எடுத்துக்கிறேன். A3 into B3 bar. Next A2 into B2 into X2. இதோட இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். A2 B2 bar. A2 B2 bar இங்க இருக்கா? A2 B2 bar into X3. X3ன்றது இதுதான் நமக்கு X3 வேல்யூ. இது X3 இல்லைங்களா? அப்போ இது X3. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் X3 into X2 into A1 B1 bar. A1 B1 barன்றது A1 B1 bar into X3 into X2. இது X3 வேல்யூ, இது X2 வேல்யூ. இப்போ இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். X2
x3. இதை அப்படியே அன் பண்ணிக்கோங்க. அதே போல் x3, x2, x1 into a0, b0 பார். a0, b0 பார் இங்கே இருக்குது. இதோட வேல்யூவோட x3, x1, இந்த வேல்யூ x0 நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் அன் பண்ணி டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் பண்ணுறோம். ப்ளஸ்ன்றதுனால எல்லாத்தையுமே நம்ம ஆர் பண்ணி எடுத்துக்கிறோம். This is nothing but A greater than B. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது A less than B. A less than B என்னன்னு பாருங்க. A3 bar into B3. A3 bar into B3 எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்கு. A3 bar into B3. இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். A3 bar into B3. நெக்ஸ்ட் A2 bar into B2. A2 bar into B2ன்றது இந்த லைன். இதோட எது கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்ட்டு x3. x3ன்றது இந்த பிட், இந்த லைன். ஸோ இந்த லைனோட நம்ம அன் பண்ணிக்கலாம். அடுத்து A1 bar into B1. A1 bar into B1ன்றது இந்த லைன். இந்த லைனோட x3 into x1, x3 into x2. இது x3, இது x2, இது x2, இது x3. இதை அன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இங்கே போட்டிருக்கணும், மாற்றி இந்த இடத்துல போட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாருங்க, A0 bar into B0. A0 bar into B0ன்றது இந்த லைன். இதோட எதெல்லாம் மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்க. x2, x1 and x3. ஸோ இது x1, இது x2, இது x3. மூணுமே நமக்கு அண்ட் ஆகுது. இதை அன் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஆர் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா A less than B. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் வரையும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும், உங்களால் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ப்ரெசன்டேஷனுக்காக தான் உங்களுக்கு நான் இதை எப்படி ஈஸியாக வரைகிறது அப்படின்றத காமிச்சேன். திஸ் இஸ் அவர் லாஜிக் சர்க்யூட் டயக்ராம்.